வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 8th கொஸ்டின் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்தெழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொங்கல் அன்று. இதில் பார்த்தீங்கன்னா இது இயல்பு புணர்ச்சி தான். இந்த நிலைமொழியில் இருக்கிற கடைசி எழுத்து இல்லும் வருமொழியில் இருக்கிற முதல் எழுத்து ஆவும் சேர்றப்ப இல் கூட்டலா லாவா மாறிடும். ஸோ இது ஒரு இயல்பு புணர்ச்சி தான். பொங்கல் அன்று, பொங்கல் கூட்டல் அன்று, பொங்கல் அன்று. பிரித்தெழுதுக. சீரிழமை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சீர்மை கூட்டல் இளமை தான் வரும். ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க, இது தப்பு. இது பார்த்திங்கன்னா ஓல்டு எடிஷன் புக்கில் பார்த்திங்கன்னா இப்போ 2023க்கு முன்னாடி இருக்கிற புக்கில் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக் கொஸ்டின் தான் இது, புக் பேக் கொஸ்டின் தான். ஆனால் இப்போ நியூ எடிஷனில் பார்த்திங்கன்னா இந்த சீர்கூட்டல் இளமை இதே எடுத்திருப்பாங்க. ஏன்னா சரியானது பார்த்திங்கன்னா சீர்மை கூட்டல் இளமை தான். ஏன்னா இது ஈறுபோதல் விதிப்படி இந்த மை போயிடும். அப்போ இந்த இரும் ஈவும் சேர்றப்ப ரீயா மாறிடும். ஸோ சீரிழமை அப்படின்னு வரும். ஆனால் இங்கே ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க, இது தப்பு. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி சீர்மை கூட்டல் இளமை தான் சரி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சேர்த்தெழுதுதல். பூ கூட்டல் சோலை பூஞ்சோலை, பூ கூட்டல் சோலை பூஞ்சோலை. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கூட்டப்பெயர். யானை. சரியான எண்ணடையை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் யானை கூட்டம், யானை, யானை கூட்டம். சொற்களின் கூட்டு பெயர்கள். பழம். சரியான எண்ணடையை தேர்வு செய்க. பழக்குலை, பழம் அப்படின்னா பழக்குலை. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கூற்று சரியா தவறா. கூற்று 1 10 பாட்டு நூல்களுள் ஒன்று முல்லைப்பாட்டு. கூற்று 2 முல்லைப்பாட்டை பாடியவர் கபிலர். இதில் கூற்று 1 மட்டும் சரி, கூற்று 2 தப்பு. ஏன்னா முல்லைப்பாட்டை பாடியவர் நப்பூதனார், கபிலர் கிடையாது, நப்பூதனார். இது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா இப்போ முல்லைப்பூ வச்சா பேய் பிடிச்சிக்கும், அந்த காலத்தில் அப்படி சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி ஞாபகம் வச்சுட்டு பேய்க்கு பதிலாக பூதம், அதை ஞாபகம் வச்சுக்கலாம். முல்லைப்பாட்டு நப்பூதனார், பூதம், அதில் நப்பூதனாரில் பூதம் வருதில்ல, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா எப்போவுமே மறக்காது. முல்லைப்பாட்டு நப்பூதனார். இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 மட்டும் சரி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கீழ்கண்ட தொடர்களை கவனி. கூற்று தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்விக். காரணம் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழைநீர் பெரியாற்றில் ஓடி வீணாவதை தடுப்பதற்காக அணையை கட்டினார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று சரி, காரணம் சரி. கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பயன்படுத்துக. மார்க்கம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மார்க்கம் போட்டு பார்த்தோம்னா கரெக்டாக வராது. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் இந்த ஆப்ஷன் சி தான், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. நோயாளன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மாளாத காதல் நோயாளன் போல், மாளாத காதல் நோயாளன் போல். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இனிய. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி எல்லோருக்கும் இனிய வணக்கம். இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி எல்லோருக்கும் இனிய வணக்கம். மற்றதெல்லாம் இந்த இனிய போட்டு பார்த்தோம்னா வராது. இதில் கரெக்டாக பொருந்துறது எதுனா இந்த ஆப்ஷன் பி தான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பொருத்தமான காலத்தை சுட்டுக. வாழ்த்தொழிகள் வந்து கொண்டே இருந்தன. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இறந்த காலம். வாழ்த்தொழிகள் வந்து கொண்டே இருந்தன, இறந்த காலம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சரியான இணையை தேர்ந்தெடு. மழை பெய்யாது. இது பார்த்திங்கன்னா எதிர்காலம், ஆனால் இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க. மழை பெய்யும் அப்படிங்கிறது எதிர்காலம், இதுதான் சரி. சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. மழை பெய்யும் அப்படிங்கிறது எதிர்காலம் சரி. அடுத்து பார்த்திங்கன்னா மழை பெய்தது, இது இறந்த காலம் ஆனால் நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. மழை பெய்கின்றது, இதுதான் நிகழ்காலம் ஆனால் இது எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி மழை பெய்யும் எதிர்காலம், இதுதான் சரி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கீழ்கண்ட வாக்கியங்களில் இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பழம் நழுவி பாலில் விழுந்தது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா பழம் நழுவி பாலில் விழாதுன்னு கொடுத்துருக்காங்க. இது எதிர்காலம் தான் வரும். பழம் நழுவி பாலில் விழும் அப்படிங்கிறது இதுவும் எதிர்காலம் தான். பழம் நழுவி பாலில் விழுகின்றது அப்படிங்கிறது நிகழ்காலம். ஸோ இதில் இறந்த காலம் கேட்டிருக்காங்க. அதனால் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பழம் நழுவி பாலில் விழுந்தது.
நெக்ஸ்ட்டு கொஸ்டின் விசனம் என்பதன் எதிர்ச்சொல் தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மகிழ்ச்சி. விசனம் அப்படின்னா கவலைன்னு அர்த்தம். அதுக்கான எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி மகிழ்ச்சி. அல்லவை எனும் சொல்லின் எதிர்ச்சொல். அல்லவை அப்படின்னா தீயவை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு எதிர்ச்சொல் நல்லவை. அல்லவை எனும் சொல்லின் எதிர்ச்சொல் நல்லவை. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் மயிலை என வழங்கப்படும் ஊர் பெயர் எதுவென கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மயிலாப்பூர். மயிலை என வழங்கப்படும் ஊர் பெயர் எதுவென கண்டறிக. மயிலாப்பூர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் புதுக்கோட்டை என்பதன் மருவு எதுவென கண்டறிக. இதுக்கான ஆன்சர் புதுகை. புதுக்கோட்டை புதுகை. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஸ்விங்கம் தமிழ் படுத்துக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுவைப்பு பைன் பபுல்கம். இதை தான் பார்த்தீங்கன்னா ஸ்விங்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் தமிழில் என்னென்னா சுவைப்பு பைன். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் மேகசின் சரியான தமிழ் சொல் பருவ இதழ். மேகசின் சரியான தமிழ் சொல் பருவ இதழ். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும். இது பார்த்திங்கன்னா திருக்குறள். இதுக்கான ஆன்சர் என்னென்னா எதை செய்யாமையால் கெடும். என்னென்னா செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். ஒரு செயல் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா அதை செய்யாமல் விட்டாலும் அது கெடுதல் தரும் அப்படிங்கிறத இதனோட பொருள். இது திருக்குறள் என்னென்னா செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும். செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் அப்படின்னா செய்யத்தக்க அல்லாத செயல்கள் அதை செஞ்சாலும் கெடும். அப்புறம் செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். என்னென்னா செய்யத்தக்க கூடியதை செய்யாமல் இருந்தாலும் கெடும். அந்த தீய செயல்களை செஞ்சாலும் கெடுதல் தான் தரும். அதே மாதிரியே செய்யத்தக்க நல்ல செயல்களை செய்யாமல் இருக்கிறதும் நமக்கு கெடுதல் தரும் அப்படிங்கிறது அந்த திருக்குறளோட பொருள். நம்ம திருக்குறள் இந்த 20 அதிகாரம் இப்போ நியூ சிலபஸ் 2025 நியூ சிலபஸ் படி 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்களா. அந்த 20 அதிகாரத்துக்கும் நம்ம 3 வீடியோ திருக்குறள் போட்டிருக்கோம். அது வந்து திருக்குறள் அப்படின்னே பிளேலிஸ்ட்டில் போட்டிருப்போம். பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20 அதிகாரமே திருக்குறள்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம்லேயே அந்த 20 அதிகாரத்திலிருந்து தான் கேட்டிருந்தாங்க தமிழில். ஸோ நீங்கள் அந்த 20 அதிகாரம் படிக்காமல் இருந்தீங்கன்னா அதை நல்லா படிச்சுக்குங்க. ஒரு 3 கொஸ்டின் கிட்ட லாஸ்ட் குரூப் 4ல் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் திருக்குறள் இது வரைக்கும் யாராச்சும் படிக்காத இருந்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிங்க. திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதில் ஒரு 3 வீடியோ போட்டிருப்பேன் இந்த 20 அதிகாரத்துக்கும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை தெரிந்தெடுத்து எழுதுக. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்கை இடத்தில் கூறுவது இடவலுவு அமைதியாகும். என்னன்னா இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டேன் அப்படின்னு சொன்னாதான் தன்மையில் வந்திருக்கும். ஆனால் மாட்டான் அப்படின்னு படர்க்கையில் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா இடவலுவு அமைதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னா கொஸ்டின் என்னென்னா இது எவ்வகை வலுவு அமைதி. விடைக்கேற்ற வினா தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இது எவ்வகை வலுவு அமைதி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் விடைக்கேற்ற வினா அமைக்க. முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீர ராம பாண்டியர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கொற்கையின் அரசர் யார். முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீர ராம பாண்டியர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சரியான விடையை தேர்க. நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன். இதுக்கான கரெக்டான தமிழ் சொல் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன். நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன். இதுக்கான ஆன்சர் நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நாமகரணம் அப்படின்னா பெயர் அப்படின்னு அர்த்தம். பெயர் அப்படிங்கிற சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் நாமகரணம் அப்படின்னா பெயர் அப்படின்னு அர்த்தம். நாமகரணம் பெயர். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. மதுரவசனி அப்படின்னா தேன்மொழி பாவை. இது பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி தேன்மொழியால் அறம் வளர்த்த நாயகி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதில் மதுரவசனி அப்படின்னா தேன்மொழி பாவை. இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மதுரவசனி தேன்மொழி பாவை. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து பணித்து.
பணிந்து அப்படின்னா கட்டுப்படுதல், பணித்து அப்படின்னா உத்தரவிடுதல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பணிந்து கட்டுப்படுதல், பணித்து உத்தரவிடுதல். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், சரியான பொருளை அறிக. தகழி அகல் விளக்கு, தகழி அகல் விளக்கு. சரியான பொருளை அறிக. காருகர் நெய்பவர், காருகர் அப்படின்னா நெய்பவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நுழாய் என்பது இளம்பாக்கு, நுழாய் என்பது இளம்பாக்கு. இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருந்து தான் இந்த சொற்பொருள் கேட்டிருக்காங்க. நம்ம சொற்பொருள்லாம் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை நல்லா படிச்சுக்கணும். வெளியிலேருந்து கேட்குறத பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா வெளியிலேருந்து படிக்கணும்னா எவ்வளோ படிக்கிறது, எத்தனை படிக்கிறது. ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை நம்ம தரவாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அதனால் ஸ்கூல் புக்கில் 6th to 12th வரைக்கும் சொற்பொருள் என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் நல்லா படிச்சுக்குங்க. நியூ புக்கில் இருந்து படிச்சுக்கிறது சொற்பொருள் வரைக்கும், சொற்பொருளுக்கெல்லாம் நியூ புக்கில் படித்தாவே போதும். நுழாய் என்பது இளம்பாக்கு. குறில் நெடில் மாற்றம், பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தெரிக. விதி வீதி, விதி அப்படின்னா சட்டம், வீதி அப்படின்னா தெரு. விதி சட்டம், வீதி தெரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், குறில் நெடில் மாற்றம், பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. நசி நாசி, நசி அப்படின்னா குறைத்தல், நாசி அப்படின்னா மூக்கு. நசி குறைத்தல், நாசி மூக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கலை எனும் சொல்லிற்கு பொருத்தமுடைய இரு பொருள்களை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வயலில் கலை முகத்தின் ஒளி. கலையாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதுதான் வயலில் கலை முகத்தின் ஒளி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல் இருபொருள் தருக. இந்த சொல் அப்படிங்கிற சொல்லுக்கான இருபொருள் என்ன அப்படின்னா நெல் பதம். சொல் அப்படின்னா நெல் பதம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இரு பொருளை தேர்ந்தெடு. உறவு, சுற்றம், விருப்பம். உறவு அப்படிங்கிற சொல்லுக்கான இரு பொருள் சுற்றம், விருப்பம். உங்கூருக்கே வர்றேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. இது பேச்சு வழக்கில் இருக்குது. இதுக்கான சரியான எழுத்து வழக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, உங்கள் ஊருக்கே வருகிறேன். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊருக்கே வர்றேன், உன்னுடைய ஊருக்கே வர்றேன், உம்முடைய ஊருக்கே வருகிறேன். இதெல்லாம் தப்பு. இதுக்கு ஆப்ஷன் டி, உங்கள் ஊருக்கே வருகிறேன், இதுதான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வெரசா வந்துருவேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, விரைவில் வந்துவிடுவேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக்க. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது? தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது? நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. வினைத்திட்பம் என்பது யாது? வினைத்திட்பம் என்பது யாது? சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யார்? இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யார்? நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆ. எவ்வளவு பெரிய கரடி? கரடிக்கு மரம் ஏற தெரியுமா? இது கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ கடைசியில் வினாக்குறி வரணும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே கமா கொடுத்துருக்காங்க. இங்கே உணர்ச்சிக்குறி வரணும் ஆ அப்படிங்கிற இடத்துல. அதனால் ஆப்ஷன் ஏ வராது. சியில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த உணர்ச்சிக்குறியே வரல, இதுவும் வராது. அடுத்து எவ்வளவு பெரிய கரடி, இது ஒரு சென்டென்ஸ் முடியுது, இங்கே ஃபுல் ஸ்டாப் வரணும், அதுவும் வரல. கடைசியாக கொஸ்டின் மார்க் வரணும், இங்கே ஃபுல் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வராது. இதுக்கு கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் பி தான். ஆ உணர்ச்சிக்குறி, எவ்வளவு பெரிய கரடி, முற்றுப்புள்ளி, கரடிக்கு மரம் ஏற தெரியுமா கேள்விக்குறி, இதுதான் சரி. பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இட்ட தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பேரறிஞர் அண்ணா செவ்வாழை எனும் சிறுகதை எழுதினார். ஒரு நூலோட பெயர் இந்த மாதிரி வர்றப்ப ஒற்றை மேற்கோள் குறி தான் வரணும் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி தான் சரி. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒற்றை மேற்கோள் குறி போட்டாலும் இந்த அண்ணா கிட்ட பார்த்தீங்கன்னா கமா கொடுத்துருக்காங்க, இது வராது. இங்கே பேரறிஞர் அண்ணா செவ்வாழை, இந்த ஒற்றை மேற்கோள் குறிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே கமா வராமல் இருக்கிறது தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் சரி. அப்புறம் சியில் பார்த்தீங்கன்னா இரட்டை மேற்கோள் குறி கொடுத்துருக்காங்க. அப்புறம் டியில் பார்த்தீங்கன்னா கடைசியாக உணர்ச்சி குறி கொடுத்துருக்காங்க, முற்றுப்புள்ளி தான் வரணும். ஸோ இங்கே கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இனியன் நன்கு படித்தான், அதனால் தேர்ச்சி பெற்றான். இது எப்படின்னா, ஒரு எழுவாய் வந்து பல பயனிலைகளை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அங்கே வந்து இந்த அரைப்புள்ளி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதேமாரியே அதனால் அப்படிங்கிறது ஒரு இணைப்புச்சொல். இதுக்கு பின்னாடி இணைப்புச்சொல் வர்ற இடத்துல கம்மா வரணும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அதுபடி இங்கே இதுதான் கரெக்டாக இருக்குது. இனியன் நன்கு படித்தான், இது ஒரு இது. அதுக்கடுத்து தேர்ச்சி பெற்றான் அப்படிங்கிறது இன்னொரு, அதாவது ஒரு எழுவாய். இனியன் அப்படிங்கிறது ஒரே எழுவாய் தான். ஆனால் நன்கு படித்தான் அப்படிங்கிறது ஒரு பயனிலை, தேர்ச்சி பெற்றான் அப்படிங்கிறது இன்னொரு பயனிலை. ஸோ இந்த மாதிரி வர்ற இடத்துல இந்த அரைப்புள்ளியும் இந்த கால் புள்ளி பார்த்திங்கன்னா இணைப்பு சொற்களுக்கு அடுத்து கால் புள்ளி வரணும். அதுபடி இந்த ஆப்ஷன் ஏ தான் சரியாக இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா தப்பாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அம்மாவும் இதுக்கு அரைப்புள்ளியும் மாற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா புல் ஸ்டாப் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலலாம் ஓரளவுக்கு ஒற்றை மேற்கோள் நிறுத்தற்குறிகளில் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு வேளை இப்போ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மாதிரி கேட்டுட்டாங்கன்னா தான் நம்ம ஸ்கூல் புக்கிலிருந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கணும். ஒற்றை மேற்கோள் குறி எங்கே வரும், இரட்டை மேற்கோள் குறி எங்கே வரும், இந்த மாதிரி அரைப்புள்ளி கால் புள்ளி இதெல்லாம் எங்கெங்கே வரும் அப்படிங்கிறத நல்லா படித்து வச்சுக்கணும். இப்போலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்குறாங்க. இப்போ குரூப் 4ல் கூட பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி கேட்கல. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், மாணவன் எதிர்பாலுக்குரிய பெயரை எழுதுக. இதுக்கான ஆன்சர் மாணவி. மாணவன் எதிர்பாலுக்குரிய பெயர் மாணவி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பொருந்தா இணையை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 4. இந்த 4 அப்படிங்கிற எண்ணுக்கான தமிழ் எண் கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா சாதா வரணும், ஆனால் ஏ கொடுத்துருக்காங்க. ஏ அப்படின்னா 7 அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே பொருந்தாதது இதுதான். மற்றபடி 1க்கு கா, 2 ஊ, 3 ஞா இதெல்லாம் சரி. இந்த 4 அப்படிங்கிறது தான் பொருந்தாமல் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பொருந்தா சொல்லை கண்டறிக. தாவரத்தின் இளம் நிலையை குறிக்காத ஒரு சொல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மட்டை. மற்றதெல்லாம் மடலி, பைங்குல், குருத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவரத்தின் இளம் நிலை. ஆனால் இதில் அந்த மட்டை அப்படிங்கிறது தான் தாவரத்தின் இளம் நிலையை குறிக்காத சொல். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், இவை 3 நாமம் கெடும் நோய் எனும் திருக்குறளையொட்டி பொருந்தா சொல்லை கண்டறிக. இது என்னென்னா, அந்த குறள் என்னென்னா காமம், வெகுளி, மயக்கம். இவை 3 நாம கெடும் நோய் அப்படின்னு வரும் குறள். இதில் வந்து இந்த இன்பம் அப்படிங்கிறது தான் வராது. ஸோ இதுதான் பொருந்தாத சொல். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், மரபு பிழைகள் வினை மரபு. பால் அப்படின்னா பால் பருகினான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பால் பருகு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், மரபு பிழைகள் ஒலி மரபு. கிளி பேசும். அவிந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, கொண்ட ஆகிய சொற்கள் தரும் பொருளை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மலர்ந்தன. அவிந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, கொண்ட ஆகிய சொற்கள் தரும் பொருளை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் மலர்ந்தன. தொளி, தோல், தோடு, ஓடு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கின்றன? பழங்களின் மேற்பகுதி. தொளி, தோல், தோடு, ஓடு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கின்றன? பழங்களின் மேற்பகுதி. இது வந்து இந்த 10th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு லெசன் தேவநாயகர் பாவனார் எழுதிய தமிழ் சொல்வளம் அந்த லெசன்லேருந்து இது கேட்டிருக்காங்க. நமக்கு பொதுவாக இது தொளி, தோல், தோடு, ஓடு அப்படிங்கிறது தோலோட மேல் பகுதி அப்படின்னு தெரியும். ஆனால் இங்கே பர்டிகுலராக காய்களின் மேற்பகுதியா பழங்களின் மேற்பகுதியா அப்படிங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கணும். நம்ம இங்கே வந்து கன்ஃபியூஸ் வரலாம், காய்களின் மேற்பகுதி வருமா பழங்களின் மேற்பகுதி வருமானு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் படிக்கிறப்ப இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, நம்ம எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். தொளி, தோல், தோடு, ஓடு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கின்றன? பழங்களின் மேற்பகுதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான அகரவரிசையை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அண்ணா, அணை, தலை, மன்னா. நெக்ஸ்ட் கொஸ்டின், அகரவரிசைப்படுத்துக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மஞ்சள், மனம், மதம், மரகதம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அகரவரிசைப்படுத்துக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஓரம், ஓராயிரம், ஓரிதழ், ஓருயிர். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபஸ்ட் எழுத்து வந்து ஒன்றி இருக்குது, ஓலையே இருக்குது. அதேமாதிரியே இரண்டாவது எழுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே இரோட வர்க்க எழுத்தாக இருக்குது, ரா, ரா, ரீ, ரீ இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின்,
ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. இலை இலை ஃபஸ்ட் இருக்கிற இந்த இலை பார்த்திங்கன்னா மெலிந்து போதல். இந்த சிறப்பு லகரம் வர்ற இலை பார்த்திங்கன்னா நூல் இலை. மெலிந்து போதல் நூல் இலை. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். நேமி கோடு. நேமி அப்படின்னா சக்கரம், கோடு அப்படின்னா மலை. நேமி சக்கரம், கோடு மலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும். இதில் கரெக்டான சென்டென்ஸ் என்னென்னா இதுதான். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான வாக்கிய அமைப்பு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், வேர்ச்சொல்லை கண்டறிக. நடத்தல். இதுக்கான ஆன்சர் நட. நடத்தல் அப்படிங்கிற சொல்லோட வேர்ச்சொல் நட. போட்டேன். வேர்ச்சொல்லை கண்டறிக. போடு. போட்டேன். வேர்ச்சொல்லை கண்டறிக. போடு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ஓடு எனும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஓடினான். ஓடு எனும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க ஓடினான். வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது எதுவென கண்டறிக. இதுக்கான ஆன்சர் முற்றெச்சம். வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது எதுவென கண்டறிக. முற்றெச்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின், படி எனும் வேர்ச்சொல்லின் வினையெச்ச சொல்லை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் படித்து. படி எனும் வேர்ச்சொல்லின் வினையெச்ச சொல்லை கண்டறிக. படித்து. கான் என்பதன் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் கண்டேன். கான் என்பதன் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க கண்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், வலுவற்ற தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கூரை போட்டனர், கூரை மேய்ந்தனர், கூரை முடுக்கினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டான மரபு என்னென்னா கூரை வேய்ந்தனர். இதுதான் சரி. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியானவற்றை காண்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இதில் பார்த்திங்கன்னா ஒன்று பார்த்திங்கன்னா எக்ஸ்கவேஷன் அப்படின்னா அகழ்வாய்வு. இது சரி. எபிக்ராஃபி அப்படின்னா கல்வெட்டுன்னு வரும், ஆனால் ஓலைச்சுவடி கொடுத்துருக்காங்க, அதனால் இது தப்பு. ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா நடுகள். இது சரி. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்புன்னு வரும், ஆனால் இங்கே செதுக்குதல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் 1 3 சரி. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3 சரி. இதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டும்தான் கலைச்சொல் கேட்டிருக்காங்க. 6th இருந்து 12th வரைக்கும் என்னென்ன இருக்கோ அதிலிருந்து தான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. அதுவும் 10th தான். 11th 12th கூட அதிகம் இல்லை, 10th தான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடு, ஆனால் இங்கே குறியீட்டியல்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர். இதுதான் சரி. மித் அப்படின்னா தொன்மம், கலைச்சொல்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வராது. பேட்டன்ட் அப்படின்னா ஆவணம். பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை. ஆவணம் வராது. பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை. ஸோ இங்கே ஆவணம்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இதுவும் வராது. இதில் கரெக்டாக இருக்கிறது இன்டலெக்சுவல் அறிவாளர் அப்படிங்கிறது தான் சரி. பொருந்தா இணையை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா வங்கம், கப்பல், நீகான், நாவாய் ஓட்டுபவன், மாட ஒள்ளரி, கலங்கரை விளக்கம் இதெல்லாம் சரி. எல் அப்படின்னா காற்றுன்னு கொடுத்துருக்காங்க. எல் அப்படின்னா பகல். எல் அப்படின்னா பகல், அல் அப்படின்னா இரவு. ஸோ இங்கே பொருந்தாதது இதுதான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், துஞ்சு புலி இடறிய சிதடன் போல உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அறியாமை. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை மாதிரி இருக்கிறத நல்லா பார்த்து வச்சுக்கணும். இந்த பசுமரத்து ஆணி போல இதெல்லாம் நம்ம அடிக்கடி கேட்டது தான், ஆனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும். துஞ்சு புலி இடறிய சிதடன் போல உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக. அறியாமை. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல். பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல். விடை வகைகள். கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டு விடை. கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டு விடை. விடை வகைகள். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், வினாவிற்கு விடையாக மற்றொரு வினாவை கேட்பது எவ்வகை விடை.
வினா எதிர் வினாதல் விடை. வினாவிற்கு விடையாக மற்றொரு வினாவை கேட்பது எவ்வகை விடை? வினா எதிர் வினாதல் விடை. விடை வகைகள்: நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு எனக்கு தலை வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை. நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு எனக்கு தலை வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பறவைகள் வந்து தங்கின. மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா பறவைகள் வந்து தங்கியது, பன்மை பார்த்தீங்கன்னா ஒருமையாக கொடுத்துருக்காங்க. பறவைகள் வந்து தங்கினார்கள், அகிரிணையாக உயர்திணையாக கொடுத்துருக்காங்க. பறவைகள் வந்து தங்குகின்றது, இதுவும் ஒருமையில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கரெக்டாக பறவைகள் வந்து தங்கின அப்படிங்கிறது தான் சரி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. மொழி வளரும் தன்மை உடையது. மற்றதில் பார்த்தீங்கன்னா உடையன, உள்ளன, உள்ளவை இதெல்லாமே பன்மை. ஆனால் மொழி அப்படிங்கிறது இங்கே ஒருமையில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருமையில் தான் பயனிலையும் வரணும் கடைசியாக. ஸோ மொழி வளரும் தன்மை உடையது அப்படிங்கிறது தான் சரி. சரியான தொடரை தேர்ந்தெடு. பவளவிழிதான் பரிசுக்கு உரியவள். ஆப்ஷன் சி, பவளவிழிதான் பரிசுக்கு உரியவள், இதுதான் சரி. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பவளவிழியால் பரிசு உரியவள், பவளவிழிதான் பரிசு உரியது, பவளவிழியின் பரிசு உரியது, இதெல்லாம் தப்பாக கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் சி, பவளவிழிதான் பரிசுக்குரியவள். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், சொல் பொருள் பொறுத்துக. திகிரி ஆணை சக்கரம், அலி கருணை, அலர் மலர்தல், கொங்கு மகரந்தம். திகிரி ஆணை சக்கரம், அலி கருணை, அலர் மலர்தல், கொங்கு மகரந்தம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 1, 4, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல் பொருள் பொறுத்துக. புரிசை மதில், புழை சாளரம், பனை முரசு, கயம் நீர்நிலை. புரிசை அப்படின்னா மதில், புழை அப்படின்னா சாளரம், பனை முரசு, கயம் நீர்நிலை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 3, 1, 4, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், வருதல் என்பதன் வேர் சொல்லை கண்டறிக. வா. வருதல் என்பதன் வேர் சொல் வா. சுடச் சுடரும் பொன்போல் எனும் உவமை கூறும் பொருளை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஞானம் வளரும். எப்படி சுட சுட பொன் வந்து மின்னுமோ அதே மாதிரியே நம்ம படிக்க படிக்க ஞானம் வளரும், அந்த மாதிரி மீனிங் இது. சுடச் சுடரும் பொன்போல் எனும் உவமை கூறும் பொருளை கண்டறிக, ஞானம் வளரும். சொற்களை ஒழுங்குபடுத்துக. தமது கருத்தை சுவையோடு கவிஞர் சொல்வதற்கு உதவுவது அணி. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. ஆப்ஷன் சி தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறவினை சொற்றொடரை காண்க. மாலை அணிவித்தான். ஆப்ஷன் பி, மாலை அணிவித்தான் அப்படிங்கிறது தான் சரி. மாலை அணிந்தான் அப்படின்னா தன்வினை. மாலை அணிந்து கொண்டான், இதுவும் பார்த்தீங்கன்னா தன்வினையில் தான் வரும். மாலை அணிந்து வந்தான், இது எதுவுமே வராது. மாலை அணிவித்தான் அப்படிங்கிறது தான் பிறவினையில் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாக்கிய அமைப்பினை கண்டறிக. நான் இந்த வீட்டை கட்டினேன் என்பது செய்வினை வாக்கியம். நான் இந்த வீட்டை கட்டினேன், அதாவது இங்கே செய்படு பொருள் பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உருபா இருக்கும் பட்சத்தில் அது செய்வினையாக இருக்கும். கடைசியில் வீட்டை, கொடியை ஏற்றினார், அதாவது தலைவர் கொடியை ஏற்றினார், அதெல்லாம் செய்வினையில் தான் வரும். இது வச்சு இது செய்வினை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. அப்துல் நேற்று வருவித்தான், பிறவினை. அப்துல் நேற்று வருவித்தான் அப்படிங்கிறது பிறவினை. மயில் என்பதற்கு பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக. மயில் அகவியது. மயில் அகவும் அப்படிங்கிறதான் சரி. ஸோ இங்கே கரெக்டாக இருக்கிறது மயில் அகவியது. வண்டு என்பதுடன் பொருந்தி வரும் ஒளிமரபு சொல்லை கண்டறிக. முரலும். வண்டு முரலும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக. எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை. டேஸ் இதுவே எமக்கு தாயாகும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏனெனில். மற்ற ஆப்ஷன்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு வராது. இதில் கரெக்டாக இருக்கிற இணைப்பு சொல் என்னென்னா ஏனெனில். எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை, ஏனெனில் இதுவே எமக்கு தாயா. சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க. நான் ஏற்கனவே சென்ற இடம்தான், ஆதலால் அச்சம் ஒன்றும் இல்லை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆதலால்.
இந்த இணைப்புச்சொல் பொறுத்த வரைக்கும் நம்ம கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஷனை நம்ம அங்கே மேட்ச் பண்ணி பார்த்தோம்னாவே ஆன்சர் போட்டுற முடியும். சரியான இணைப்புச்சொல் எழுதுக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். துன்பப்பட வேண்டும். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட வேண்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கலைச்சொல் அறிக. மோனோலிங்குவல் ஒரு மொழி. மோனோலிங்குவல் ஒரு மொழி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் கலைச்சொல்லை எழுதுக. விரில் விண்ட் சுழல் காற்று. விரில் விண்ட் சுழல் காற்று. சரியான கலைச்சொல்லை தேர்க. கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல். கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல். ஓர் சரியான வகையில் அமைந்த தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் பி தான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பிழை திருத்துதல். சரியான எண்ணடையை தேர்ந்தெடு. ஓர் அடர்ந்த காடு. இதில் கரெக்டாக இருக்கிறது ஓர் அடர்ந்த காடு அப்படிங்கிறதா சரி, ஏன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் வரும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓர் இனிய காலை பொழுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல ஓர் தெய்வீக காலை பொழுதுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு தான் வரணும். இங்கே ஓர் அழகியன்னு கொடுத்துருக்குறாங்க, ஒரு அழகியன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் ஓர் வரணும். இங்கேயும் ஓர் இனிய காலை பொழுது தான் வரணும். இங்கே கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் பி தான், ஓர் இனிய காலை பொழுது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. தமிழர் நாகரிக வளர்ச்சியில் சிற்பம் கல்லில் வடித்த கவிதைகள் எனலாம். கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைக்கும் கலையே சிற்பக்கலை. சிற்பக்கலை பற்றி திவாகர நிகண்டு, மணிமேகலை போன்றவற்றில் குறிப்புகள் காணப்படுகின்றன. பல்லவர் காலத்து தூண்களில் சிங்கம், யாளி, தாமரை மலர் போன்ற சிற்பங்கள் இருந்தன. திருச்சி, மலைக்கோட்டை, மாமல்லபுரம், காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் பல்லவர் கால சிற்பம் கலைநுட்பத்துடன் அமைந்துள்ளன. பல்லவர் கால குடைவரை கோவில்களில் நுழைவாயில் இரு புறங்களிலும் காவலர் நிற்பது போன்ற சிற்பங்கள் படைக்கப்பட்டன. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், சிற்பம் கல்லில் வடித்த டேஸ் எனலாம், கவிதை எனலாம். இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்லேயே கொடுத்துருப்பாங்க. தமிழர் நாகரிக வளர்ச்சியில் சிற்பம் கல்லில் வடித்த கவிதைகள் எனலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் கவிதை. திவாகர நிகண்டுவில் சொல்லப்பட்ட கலை எது? சிற்பம். இது இங்கே இருக்குது பாருங்கள். திவாகர நிகண்டு, மணிமேகலை போன்றவற்றில் குறிப்புகள் காணப்படுகின்றன. சிற்பக்கலை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. திவாகர நிகண்டில் சொல்லப்பட்ட கலை சிற்பம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், தூண்களில் காணப்படும் சிற்பங்கள் எவை? என்னன்னா சிங்கம், யாழி, தாமரை மலர். இந்த மூணும் கொடுத்துருந்தாங்க. இங்கே இதில் என்ன ஆன்சராக கொடுத்துருக்காங்கன்னா சிங்கம், யாழி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், காவலர் நிற்பது போன்ற சிற்பம் எவ்வகை கோவில்களில் செதுக்கப்பட்டன? குடைவரை கோவில். இது லாஸ்ட் லைனில் கொடுத்துருப்பாங்க. காவலர் நிற்பது போன்ற சிற்பம் எவ்வகை கோவில்களில் செதுக்கப்பட்டன? குடைவரை கோவில். திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் யாருடைய காலம்? பல்லவர் காலம். திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் யாருடைய காலம்? பல்லவர் காலம். இதில் இந்த 100 கொஸ்டின் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 8th கொஸ்டின்லேருந்து எடுத்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.